ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிமா டிபெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லி அந்த படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஜானர் அப்படி இருக்கும் போது இந்த டீசரு. ஏன்னா கப்புள் ஃப்ரெண்ட்லி அந்த டைட்டில்லே நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி வாங்க டீசர் பார்த்துட்டு வந்துடுவோம். போகிற வழியில் ஏதாவது மால் இருந்தால் என்ன ட்ராப் பண்ணிடுங்க, உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன். Sparks in your eyes, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? they shine. Far beyond the stars, oh my. நீங்க பைக் டாக்ஸி இல்லைன்னு சொன்னீங்க, பெருசா வேலைக்கு போற மாதிரியும் தெரியல. ஏன் பைக் பூலிங்? Hello, I am budding interior designer. எவ்வளோ வருஷமா பட்டிங்? Thanks. கொஞ்சம் ரேட்டிங் கொடுத்துருங்க. 5 stars. Sparks in your eyes, they shine. ஓஹோ, ஜஸ்ட் அ சிம்பிள் மொமெண்ட்ஸ். உண்மைதாங்க, சிம்பிள் மொமெண்ட்ஸ் தான் நம்மளை வந்து எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கும். ஸோ மெமரிஸ் வந்து என்றைக்குமே ஒரு சோகத்தையும் வலியும் தான் கொடுக்கும். அந்த மொமெண்ட்ஸை மட்டும் யோசிச்சு பார்த்தோம்னா அது ஃபீல் குட்டாக செம்மையாக ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, படத்தோட டைட்டில்லே நம்மளை வந்து டைட்டில் வச்சே விளையாடிருக்காங்க. ஃப்ரெண்ட்லி கப்புள் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஓகே இதா அப்படின்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னும் போது அதுலேயே ஒரு ஒரு இன்டர்சேஞ்ச் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் டீசர் கட்டும் இருக்கு. ஸ்டார்டிங்கில் அவங்க பயங்கரமாக லவ் பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் வந்து ஹீரோ ரேப்பிடோ ஓட்டுற மாதிரி, ஹீரோயின் வந்து எங்கள் ஒரு இடத்துல சம் பிளேஸில் ட்ராப் பண்ண சொல்கிற மாதிரி. ஸோ அப்படி இந்த டீசர் கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்க நல்லா இருக்கு. ஒரு அர்ஜுன் ரெட்டி அந்த ஃபீல்லாம் வருது. ஏன்னா ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு அப்படி இருக்கும்போது, மற்றபடி ஒரு டிப்பிக்கல் லவ் ஜானர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டில் ஏதாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அதான் நான் சொன்னல அந்த இன்டர்சேஞ்ச், அதனால் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னுமே நமக்கு எக்ஸைட்மெண்ட் கொண்டு வரணும்னா அதாவது ப்ரொமோஷனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் தான் முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.